நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தார். மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிந்தது. விஜயகாந்தின் மறைவு ரசிகர்கள், திரையுலகினர் என அனைவரையும் சோகத்தில் தள்ளியிருக்கிறது. இந்த சூழலில் அவர் குறித்து இதில் பார்க்கலாம். மதுரையில் கடந்த 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி KN அழகர்சாமிக்கும் ஆண்டாளுக்கும் மகனாக விஜயராஜ் பிறந்தார். வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் என்றாலும் சினிமாவில் நடித்து வெல்ல வேண்டும் என்பது அவரது தீவிரமான ஆசை. இதனையடுத்து திறமையும் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தரையும் துணைக்கு வைத்து கொண்டு சென்னைக்கு புறப்பட்டு விட்டார். சினிமாவுக்காக விஜயராஜிலிருந்து விஜயகாந்தாக மாறினார். எல்லோருக்கும் போல் எடுத்ததும் விஜயகாந்துக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட விஜயகாந்த் 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை படத்தின் மூலம் வில்லனாக அறிமுகமானார். வில்லனாக அறிமுகமானாலும் தான் ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்பதில் தீவிர முனைப்போடு இருந்தார் விஜயகாந்த். தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க முயன்று கொண்டிருந்தவருக்கு அதே ஆண்டு வெளியான அகல்விளக்கு, நீரோட்டம் உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இருப்பினும் அந்த படங்கள் எதுவும் ஓடவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் 1980ஆம் ஆண்டு வெளியான தூரத்து இடிமுழக்கம் படம் அதிரி புதிரி ஹிட்டடித்தது. இதனையடுத்து தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்தன. தூரத்து இடிமுழக்கம் வெற்றி பெற்றதை அடுத்து சட்டம் ஒரு இருட்டரை, வெற்றி, 100வது நாள், வைதேகி காத்திருந்தாள், நானே ராஜா நானே மந்திரி, எங்கள் குரல், அமுதகானம், ஊமை விழிகள், சிறைப்பறவை, கூலிக்காரன், மனதில் உறுதி வேண்டும், உழவன் மகன், மாநகர காவல், சேதுபதி IPS, பூந்தோட்ட காவல்காரன், கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை என வரிசையாக ஹிட்டடித்தார். இதனால் ஒரு வருடத்தில் 10க்கும் மேற்பட்ட படங்களில் நடிக்கும் பிஸியான நடிகரானார். அது மட்டுமின்றி ரஜினிகாந்த், கமல்ஹாசனுக்கு பயங்கர போட்டியாளராக திகழ்ந்தார். நடிகராக மட்டுமின்றி நடிகர் சங்க தலைவராகவும் விஜயகாந்த் இருந்தவர். அவர் தலைவராக இருந்த போதுதான் நடிகர் சங்கத்திற்கு கடனை முழுதாக அடைத்தார். அதே போல அவர் நடிகர் சங்க தலைவரிலிருந்து விலகும் போது கூடுதலாக பணத்தை சேர்த்து வைத்தும் சென்றவர். தற்போது நடிகர் சங்கம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதென்றால் அதற்கு முழு காரணம் விஜயகாந்த் தான் என பலர் கூறுவதுண்டு. நடிகர் சங்கத்தின் கடனை அடைப்பதற்காக வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு திட்டமிட்டார் விஜயகாந்த். இதனை அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி, உலக நாயகன் கமல்ஹாசன் தொடங்கி அப்போது வளர்ந்து வரும் நடிகர்கள் வரை பலரையும் அழைத்து கொண்டு சிங்கப்பூர், மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார். சிங்கப்பூரில் நடந்த கலை நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஏஜென்சி ஒன்று 70 லட்சம் ரூபாய் ஏமாற்ற பார்த்தது. அதனை தெரிந்து கொண்ட விஜயகாந்த் ஹோட்டலில் வைத்து பணத்தை ஏமாற்ற முயன்ற ஏஜென்சிக்காரரை அடித்து பணத்தை மீண்டும் பெற்றுக் கொடுத்தார். ஈழம் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் பெயரை கேட்டாலே பதறிய தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் மட்டும்தான் ஈழ மக்களுக்காக முதலில் உண்ணாவிரதம் இருந்தவர். அதேபோல் தனது மகனுக்கும் பிரபாகரன் என பெயர் சூட்டியவர். அது மட்டுமின்றி கலைஞர் கருணாநிதிக்கு தங்கப்பேனா கொடுத்தால் ஜெயலலிதா கோபித்துக் கொள்வார் என சிலர் அட்வைஸ் கூற, அதனால் என்ன, அவருடைய தமிழுக்கு தான் நான் தங்கப்பேனா கொடுக்கிறேன் என பெரும் விழா அமைத்து அந்த பேனாவை பரிசளித்தவர். நடிப்பு மட்டுமின்றி இப்படி அரசியல், சமூகம் சார்ந்த விஷயங்களில் முன்னணி நடிகராக இருக்கும்போதே அதிகம் தலையிட்டவர் விஜயகாந்த். அதே போல நட்புக்கு இலக்கணம் என்றால் விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் தான். இருவரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். இப்ராஹிம் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் விஜயகாந்த் செய்தார், நம்பினார். தாங்கள் கஷ்டப்பட்டது போல சினிமாவில் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று பல புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கியவர்கள் அவர்கள். அதே போல எந்நேரமும் அவர்கள் தங்களது அலுவலகத்தில் பலருக்கும் அன்னமிட்டிருக்கின்றனர். இன்று வரை தமிழ் சினிமாவில் நட்புக்கு இலக்கணம் என்றால் அது விஜயகாந்த், இப்ராஹிம் ராவுத்தர் தான். அவர் கடைசியாக கடந்த 2015ஆம் ஆண்டு சகாப்தம் என்ற படத்தில் நடித்தார். இதற்கிடையே அரசியலில் நுழைந்து எதிர்க்கட்சி தலைவராக மாறிய அவர் சில காரணங்களால் சறுக்கினார். பிறகு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அதனை அடுத்து முழு ஓய்வில் இருந்து வந்த விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சோகத்தில் மூழ்கியிருக்கிறது.